Hello friends, welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல இந்த பாஸ்கெட்டோட டுட்டோரியல் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு இல்லாம நார்மலா நான் வந்து finish பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ. பிகினர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது புரியும் உங்களுக்கு. இந்த 1.5 ரோல் கூடையோட மெஷர்மென்ட் வீடியோ ஏற்கனவே நான் போட்டுருக்கேன். நம்ம சேனல்ல இருக்கு. இதுல வந்து அரேஞ்ச்மென்ட் மட்டும் மாறும். சேம் மெஷர்மென்ட் தான். இப்போ வாங்க இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு ஆரஞ்சு கலரில் 14 வயர் கட் பண்ணியிருக்கேன். பிங்க் கலரில் 6 வயர், மொத்தம் 20 வயர் வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து போட ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு வயரோட அளவும் பார்த்திங்கன்னா 5.5 அடியில் கட் பண்ணிக்கோங்க. ஸ்கேலில் 5.5 அடி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எப்படி ஸ்கேலில் அளக்கணும் அப்படின்றது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த வீடியோவோட லிங்க்குமே உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கட் பண்ணிவிட்டு இந்த வயர் வந்து மிச்சம் இருக்குது. இதில் தான் நம்ம போட போகிறோம். ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா ஒரு ரோல் கரெக்டாக இருக்கும். கைப்பிடி வந்து நம்ம பிங்க் கலரில் போட்டுக்கலாம். இப்போ ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு வயர், ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் வயரில் ஒரு வயர் எடுத்திருக்கேன். இப்போ ரன்னிங் வயரை அந்த வயரோட அளந்து எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வயரை வந்து சமமாக மடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா ரன்னிங் வயர் எடுத்து கரெக்டாக அதே அளவு வந்து மடிச்சுக்கோங்க. ரெண்டையுமே சமமாக மடிச்சுக்கோங்க. 2 எட்ஜும் கரெக்டாக இருக்க மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள். இப்போ ரைட் சைடு ரன்னிங் வயர் இருக்குது, லெஃப்ட் சைடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வயர் இருக்குது. ரன்னிங் வயர் எடுத்து லெஃப்ட் சைடு இருக்க வயர் மேலே போட்டுட்டு கீழே ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும் அதை வந்து மேலே இந்த மாதிரி போட்டுட்டு சைடில் போகிற வயர் எடுத்து அந்த லூப்பில் விட்டு நாட்டை டைட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து நார்மல் நாட் கிடச்சிரும். இந்த நார்மல் நாட் எப்படி போடுறதுன்னு தெரிலனா ஏற்கனவே சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாட் போட்டுட்டோம். அதுக்கப்புறமா ரைட் சைடு வந்து நமக்கு வந்து ரன்னிங் வயர் போகும், லெஃப்ட் சைடு நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த வயரெல்லாம் போகும். இப்போ வந்து அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கூட போடும்போது மேலே வந்து வயர் பத்தாமல் ஆகாமல் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இந்த ஸ்டெப்பை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் செக் பண்ணிவிட்டு சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாகிடும். அது சமமாக ஆகிற வரைக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கூட வந்து ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டெப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கூட வந்து ஒரு பக்கம் வந்து வயர் பத்தாமல் வந்துடும், முன்ன பின்ன இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் சமமாக வந்துடுச்சு. இப்போ அடுத்த நாட் வந்து போடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து இன்னொரு வயர் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு வயர் எடுத்து அதையுமே சரி பண்ணிக்கோங்க. சைடில் போகிற வயருமே அளந்துக்கோங்க. கரெக்டாக நீங்கள் விட்டுருக்கீங்களான்ட்டு சமமாக இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிவிட்டு. இப்போ 2வது வயர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சமமாக மடிச்சுட்டு ரன்னிங் வயரை மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கையில் வச்சுருக்க வயரை வந்து அது மேலே போட்டுட்டு கீழே போகிற வயரை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. சைடில் போகிற வயரை அந்த லூப்பில் விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே பிகினர்ஸ்க்கான ஒரு ரோலில் ஏணிப்படி முடிச்சு போட்டு கூட வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன கூடைங்கள்லாம் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய கூடைங்கள்லாம் போனீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஒவ்வொரு வயரும் போடும்போது ஜாயின் பண்ணி நாட் போடும்போதும் நீங்கள் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ 3வது வயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு வயர் மொத்தம் 14 வயர் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு 5 ஆரஞ்சு வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா 3 பிங்க்கு, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா உங்கள் க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க கூடையோட இதுவே வேணும் அப்படின்னா அவுட்புட் வேணும்னா நீங்கள் இதே மாதிரியே போடணும். இப்போ 5வது வயர் வந்து ஜாயின் பண்ணுறோம். நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே போட்டுகிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வயர்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா
சீக்கிரமாக போட்டுடலாம் கூட. இப்போ அடுத்து 3 பிங்க் ஜாயின் பண்ணுறோம். நம்ம மொத்தம் 6 பிங்க் கலர் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு பிங்க் கலர் இப்போ ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து 2வது பிங்க் ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 5 ஆரஞ்ச், அடுத்து 3 பிங்க்கு, அதுக்கப்புறமா 4 ஆரஞ்ச், 3 பிங்க்கு, அப்புறமா 5 ஆரஞ்ச், மொத்தம் 14 வயரையும் 20 வயரையுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம பேஸ் போட்டுட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் லைன், பேஸோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு வயரும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல அதே மாதிரியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு வந்துடுங்க. போட்டு வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வந்து ஒரு லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. 5 ஆரஞ்ச், 3 பிங்க்கு, 4 ஆரஞ்ச், அடுத்து 3 பிங்க்கு, அதுக்கப்புறமா 5 ஆரஞ்ச், இதே மாதிரியே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் லைனில் அளந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, சைடில் விட்டோம் இல்லையா, அந்த வயரை வந்து இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு லைன் முடிச்சிட்டோம். இப்போ வந்து செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி ரன்னிங் வயர் எடுத்துகிட்டு சைடில் போகிற வயரை வந்து அளந்துக்கோங்க. எனக்கு லெஃப்ட் சைடு, நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள், லெஃப்ட் சைடில் வயரை அளந்து மடிச்சிக்கோங்க. ரன்னிங் வயரை நான் காட்டுறேன் பாருங்கள், இதே மாதிரி அளந்துக்கோங்க. சைடில் போகிற வயரை அளந்துட்டு ரன்னிங் வயரை மடித்து நம்ம நார்மல் நாட் போட போகிறோம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் போடும்போது சில நேரத்தில் வந்து ரன்னிங் வயர் வந்து நம்ம இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. அதனால் கரெக்டாக வச்சு போடுங்க. நான் எப்படி போடுறேன்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு நாட் போட்டோம். சைடில் அளந்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். ரெண்டாவது லைனில் 2வது நாட், அடுத்து 3வது நாட் போடுறேன். எந்த வயரையுமே விடாமல் அப்படியே நீங்கள் வரிசையாக போட்டுகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், ஆரஞ்சுக்கு அப்புறமா பிங்க் கலர் நாட் போடுறேன். அப்படியே வரிசையாக போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். 2வது லைன் முடிச்சுட்டு பாருங்கள், 2வது லைன் முடித்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரியே ஃபஸ்ட் லைனை அளந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பிடிச்சிட்டு அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2வது லைன் போட்டு முடித்தாச்சு. இப்போ ஃபஸ்ட் லைனில் நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அடையாளத்துக்காக, நம்ம வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது. பேஸ் வந்து நம்ம மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னா கூடையோட ஹைட் வந்து ஒரு பக்கம் மட்டும் கம்மியாகிற மாதிரி இருக்கும். வயர் வந்து பத்தாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி அடையாளத்துக்காக போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு தெரியறதுக்காக. இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு மேலே இப்போ நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் லைன் நம்ம முடிச்சு போட்டிருக்கிறதுக்கு மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி சேம் சைடில் போகிற வயரை அளந்துக்கோங்க. அளந்துட்டு ரன்னிங் வயரை மடித்து மேலே போகிற வயரை மடிச்சுட்டு நம்ம நாட் போட போகிறோம். பாருங்கள், மேலே போகிற வயரை இந்த மாதிரி ரன்னிங் வயர் மேலே சுற்றிட்டு சைடில் போகிற வயரை இது மேலே போட்டு அந்த லூப்பில் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நாட் வந்து டைட் ஆகிடும். நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்த்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ 2வது நாட் போடுறோம்.
இதே மாதிரியே இந்த 3வது லைனையும் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லைன் போட்டது மாதிரியே தான் சேம் செகண்ட் லைனும் அதே மாதிரி 3வது லைனும் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 6 நாட் போட்டு இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுருங்க. இதோ முடிச்சாச்சு. 3வது லைன் முடிஞ்சிடுச்சு. சேம் அதே மாதிரியே வயரை அளந்து கட் பண்ணிடுங்க. அதாவது ரன்னிங் வயரை கட் பண்ணிடலாம். நம்ம சைடில் போடுற வயரை அளந்துட்டு ரன்னிங் வயரை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட்டோடு இருக்கிறது தான் ரன்னிங் வயரு. இப்போ அடுத்து 4வது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த நடு சென்டர் லைன் இல்லாமல் நம்ம வந்து மேலே 4 லைன் போட போகிறோம். இப்போ 4 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் 4 லைன் போட்டாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் லைனு முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அது இல்லாமல் அது மேலே 4 லைன் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் அப்படியே திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கூட அப்படியே திருப்பிட்டு இதுக்கப்புறமா 3 லைன் போட போகிறோம். மொத்தம் நமக்கு வந்து 8 லைன் வந்து பேஸ்க்கு நம்ம போடணும். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும், ஈஸியாக போட்டுருவீங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அது இல்லாமல் மேலே வந்து 3 லைன் போட்டுக்கோங்க. இப்போ சைடில் போகிற வயரை அளந்துட்டு ரன்னிங் வயரு சேம் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு 4 லைன் போட்டோம் அதே மாதிரி தான். நீங்கள் முடிச்சு போட்டிருக்கிறதுனால நீங்கள் பக்கத்தில் இருக்க வயரை வந்து அளந்துக்கோங்க. நான் உங்களுக்கு அளக்கிறதுமே காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அளந்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க வயரை அளந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுக்கலாம். பக்கத்தில் இருக்க வயர் தான் அளக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் சைடில் போகிற எந்த ஒரு வயரில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து சைடில் ஃபுல்லாக ஒரே அளவு தான் விட்டுருக்கோம், அதனால் நீங்கள் அப்படியே அளந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நாட்டு போட்டுட்டு அடுத்து செகண்ட் நாட்டு சேம் அதே மாதிரி தான் நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது தான். எந்த வயரையும் விடாமல் நார்மல் நாட் போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த முடிச்சுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இதே மாதிரியே 3 லைன் இந்த முடிச்சு இல்லாமல் மேலே 3 லைன் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைன் போடுறேன், இன்னும் 2 லைன் வந்து போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேஸ் முடிச்சிட்டேன். மொத்தம் 8 லைன் வந்து போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சென்டராக போட்ட முடிச்சிருக்கு. முடிச்சில் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ரைட் சைடு 3 லைன் போட்டிருக்கேன், கீழே வந்துட்டு 4 லைன், மொத்தம் 8 லைன் வந்து போட்டிருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து குச்சி சொருகலாம். நான் வந்து தென்னங்குச்சி தான் சொருகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பச்சையாக இருக்க தென்னங்குச்சி சொருகலாம். அப்படி இல்லைன்னா வயர் கூட நீங்கள் சொருகிக்கலாம். பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு வந்து வளையாமல் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த குச்சி வந்து எப்படி சொருகிறது அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோவுமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக எல்லா பக்கமும் சொருகி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், குச்சி சொருகினதுக்கப்புறமா இப்போ நம்ம சைடில் இருக்க இந்த மாதிரி ஏற்கனவே போட்டோம் இல்லையா, அந்த முடிச்சை வந்து அவிழ்த்து விட்டுறலாம். இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து தேவைப்படாது. இப்போ பாருங்கள், பேஸ் நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம குச்சி சொருகிட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எப்படி மேலே வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏணிப்பொடி முடிச்சு போடாமல் தான் போட போகிறோம். ஏணிப்பொடி முடிச்சு போட்டு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வயரில் வெந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஏணிப்பொடி முடிச்சு போடாமல் போடுறதுனால
இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் லைனு, அதிலேருந்து நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரன்னிங் வேர் எடுத்துக்கோங்க. ரன்னிங் வேர் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா ஃபர்ஸ்ட் லைனு, அதுலேருந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். சொருகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விரல் அளவுக்கு விட்டுக்கோங்க. வயர் விட்டுட்டு அதை மடிச்சுக்கோங்க. ரன்னிங் வேரை மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் லைனில் போகிற அந்த வயரை எடுத்து சுற்றிட்டு நார்மல் நாட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், போட்டாச்சு. எப்போவுமே ரைட் சைடு வந்து ரன்னிங் வேர் நமக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சொருகிறதுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அது சைடில் அப்படியே இருக்கும். நம்ம அப்படியே போட்டுகிட்டே வரணும். சேம் இது வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அந்த பேஸ்கெட் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு சின்ன கூடை போட்டு பழகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கூடை வந்துடும். ஏணிப்படி முடிச்சுமே போடாமல் போடுறதுனால ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஏணிப்படி முடிச்சுமே எப்படி போடுறதுன்ற வீடியோ நமக்கு நம்ம சேனலில் இருக்குது. ஏற்கனவே 1 ரோல் பேஸ்கெட்டில் வந்து போட்டு காமிச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ எந்த வயரையுமே விடாமல் நீங்கள் அப்படியே வரிசையாக போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் பேஸ் எப்படி போட்டிங்களோ சேம் அதே மாதிரி தான். இப்படியே வரிசையாக அந்த ஒரு லைன் போட்டுட்டு வந்துடுங்க. அந்த எண்டு வரைக்கும் போட்டதுக்கப்புறமா நம்ம கார்னர் டர்ன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் லைன் வந்து எண்டுக்கு வந்துட்டோம். அந்த 8 லைனுக்கு மேலே இப்போ 9வது லைன் போட்டிருக்கோம். அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். சைடில் போகிற ஃபர்ஸ்ட் வயர் எடுத்துகிட்டு கார்னர் டர்ன் பண்ணுங்கள். இப்போ கார்னர் டேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம வந்து மூளை திருப்புறது. இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக கூட போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஷேப் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிடைக்கும். இதுதான் நம்ம கார்னர் டர்ன் பண்ணுறது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு கார்னர் வந்து டர்ன் பண்ணியிருக்கோம், அதாவது ஃபஸ்ட்டு மூளை திருப்பியிருக்கோம். இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரியே லைனாக போட்டுகிட்டே வாங்க. அடுத்தது வந்து இந்த 8 லைன்ஸ் பேஸில் சைடில் போகிற 8 லைன் போட்டு முடித்ததுக்கப்புறமா கார்னர் டர்ன் பண்ணணும். மொத்தம் 4 கார்னர் வந்து திருப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக கூட அப்படியே வளர்ந்துட்டே வந்துடும். அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பேஸ் போட்டுட்டு இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஈஸியாக இருக்கும் கூட போடுறது. இப்போ பாருங்கள், நான் அப்படியே லைனாக காட்டிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு ஸ்கிப் பண்ணலை. பிகினஸாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் பார்த்தே அப்படியே போட்டுடலாம். அதுக்காக தான் நான் ஃபாஸ்ட்டும் பண்ணலை, ஸ்கிப்பும் பண்ணாமல் அப்படியே காமிச்சிட்ருக்கேன். சைடில் நம்ம போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ 2வது கார்னர் வந்து டர்ன் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ பாருங்கள் 2வது கார்னர் வந்து டர்ன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு சைடில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து போட்டோம் இல்லையா, அது அடுத்து இப்போ 2வது மூலை திருப்பியிருக்கோம். காட்டுறேன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் மூலை அடுத்து 2வது மூலை வந்து திருப்பியிருக்கோம். இப்போ அப்படியே போட்டே வர வேண்டியது தான். லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா 3வது கார்னரும் 4வது கார்னரும் டர்ன் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த லைன் போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து 3வது கார்னர் வந்து டர்ன் பண்ண போகிறோம். இப்போ 3வது கார்னருக்கு நம்ம நாட் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டு கார்னர் எப்படி டர்ன் பண்ணமோ அதே மாதிரியே நம்ம சைடில் போகிற வயரை வந்து அப்படியே ஒரு வயருமே விட்டுறாமல் போட்டுகிட்டே வாங்க. நார்மல் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா 4வது கார்னர் வந்து டர்ன் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் சைடில் போட்டு வந்தாச்சு. இப்போ 4வது கார்னர் வந்து நம்ம டர்ன் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது சொருகிறதுக்காக விட்டோம் இல்லையா, இந்த வயரை வந்து அந்த பக்கத்தில் இப்போ நம்ம போட்டுட்டு வந்தோம் இல்லையா, அந்த வயர்லேயே சொருகி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் லைன் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம் இல்லையா, அதில் வந்து சொருகி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள், இந்த மாதிரி சொருகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து தெரியாது. நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணது வந்து தெரியாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள், ஒரு 4-5 பூக்கு வந்து நல்லா சொருகி விட்டுருங்க. இழுத்து சொருகினதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். அது சொருகினதுக்கப்புறமா இப்போ ரன்னிங் வயரையும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த மேலே போகிற வயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4வது கார்னர் வந்து போட்டுடலாம். பாருங்கள், 4வது கார்னர் வந்து டர்ன் பண்ணுறோம். இதுதான் 4th கார்னர். இப்போ ஃபஸ்ட் லைன் முடிச்சுட்டு செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து 2வது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த முக்கோண ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து டைட் ஆகிடும். நம்ம ஃபர்ஸ்ட்டு போடும்போது தான் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம மேலே வளர்க்க உங்களுக்கு அந்த இடம் வந்து கரெக்டாகிடும். இப்போ அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது தான். 2வது லைன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். நம்ம அந்த கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, அதை தான் நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கணும். அதுலேருந்து தான் நம்ம வந்து லைன் போட போகிறோம். பாருங்கள், இப்போ 2வது லைன் போட்டுட்ருக்கேன். இப்படியே சுற்றிலும் போட்டுகிட்டே வாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இல்லை. நம்ம அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது தான். கூட அது பாட்டுக்கு வளர்ந்துடும். நம்ம இடையில எந்த வயரும் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் ஈஸியாக அந்த கூட போட்டுகிட்டே இருக்கலாம். நீங்கள் போட்டுகிட்டே இருக்கும்போது வயர் சிக்கு விழுந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட்டிக்கோங்க. கவரோடையே வச்சு ஒரு வயர் வச்சு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வயர் அப்படியே பிடிச்சி மேலே தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்கு வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி சிக்கு எடுத்துக்கோங்க. வயர் வந்து சிக்கு விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈஸியாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்காக தான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு
மேலேருந்து அப்படியே இழுத்துகிட்டே வந்தீங்கன்னா அந்த சுற்றி சுற்றி சுருண்டு இருக்கிறது எல்லாமே அப்படியே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகும். நம்ம அப்புறம் அப்படியே பிடிச்சி தூக்கணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அது நல்லா அப்படியே சுற்றிட்டு உங்களுக்கு அந்த சிக்கெல்லாம் போயிட்டு கிளியர் ஆகிடும். இடையில போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி சிக்கு விழுந்துச்சுன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுருண்டுட்டு இருக்கிறது அப்படியே மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கடைசி அந்த நம்ம நாட் போட்டுறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி வச்சு சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அது ரிமூவ் ஆகிடும். பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன், வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சுற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 லைன் முடித்து 3வது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் அப்படியே சுற்றி போட்டுகிட்டே வர வேண்டியது தான். அந்த கார்னர் டேர்ன் பண்ணோம் இல்லையா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொருகிற அளவுக்கு விட்டுட்டு சொருகணும் ஃபஸ்ட்டு. அந்த லைன்லேருந்து இப்போ 3வது லைன் போட்டிருக்கேன். எந்த சேஞ்சஸுமே இல்லை, நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வரலாம். அது பிகினர்ஸ் வீடியோ அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அப்படியே காமிச்சிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தே அப்படியே போட்டுடலாம். அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. கடைசியாக ஒரு 1/4 அடி ஏதாவது ஒரு வயர் வந்து நமக்கு வந்து ஒரு 2 விரல் அளவுக்கு இருக்கும்போதே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சொருக ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் 8 லைன் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் அப்படின்றதுக்காக நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து 7 லைன் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து 8வது லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பேஸ் வந்து 8 போட்டிருந்தோம் இல்லையா, அது பக்கத்துலேருந்து நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வந்து 8 லைன் போட்டிருக்கோம். ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு கிளியராக நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எத்தனை லைன் போட்டிருக்கோம் அப்படின்றத வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம டேர்ன் பண்ணோம் இல்லையா, அதிலேருந்து இப்போ ஒரு மாதிரி மடங்கி வந்திருக்கு பாருங்கள், அந்த இடத்துலேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கவுண்ட் பண்ணால் நான் வந்து 18 லைன் வந்து போட்டிருக்கேன். 18 லைன் போட்டு ஒரு பூ வந்து மடக்கி விட்டாச்சு. மொத்தம் நமக்கு வந்து வெளியில் வந்து 17 லைன் வந்து தெரியும். உங்களுக்கு இன்னுமே நீங்கள் போடுறதுனா கூட உங்களுக்கு வயர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். 19 லைன் போட்டுட்டு நீங்கள் ஒன்று சொருகி விட்டீங்கன்னாலுமே உங்களுக்கு 18 லைன் வந்து கரெக்டாக வந்துடும். சைட்லேயுமே கரெக்டாக எண்ணிக்கோங்க. நம்ம முடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ரன்னிங் வயர் போகுது இல்லையா, அதுவுமே கரெக்டாக உங்களுக்கு வந்து 18 லைன் போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் 18 லைன் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் வயர் வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா அந்த ரன்னிங் வயரை வந்து ஃபஸ்ட் நம்ம சொருகணும். இது பாருங்கள், இப்போ ரன்னிங் வயரை வந்து அந்த நம்ம போட்டோம் இல்லையா, அந்த நாட்டில் இல்லாமல் அது பக்கத்தில் நாட்டிலேருந்து சொருக ஆரம்பிச்சிடுங்க. எந்த வயர் வரைக்கும் போகுதோ எந்த நாட் வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் நீங்கள் அப்படியே சொருகி விட்டுடலாம். எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி விட்டுருங்க, இல்லைனா ஃபுல்லாக சொருக முடிஞ்சாலுமே அப்படியே சொருகி விட்டுருங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கும். கொஞ்சம் இழுத்து நல்லா சொருகி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் சொருகிட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம மிச்சம் இருக்க வயர் எல்லாமே சொருக ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு நம்ம போடாமல் போட்டுறதுனால ஒரு லைன் மட்டும் இந்த மாதிரி இருக்கும், நமக்கு பாதியோடு முடிகிற மாதிரி வரும். ஏணிப்படி முடிச்சு போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே ஃபுல்லாகவே நமக்கு வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு லைன் வராமல் சுற்றிலுமே ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சொருக ஆரம்பிச்சிடலாம். ஏதாவது ஒரு வயரை வந்து நான் சொருகி காட்டுறேன் பாருங்கள். 3வது பூலேருந்து சொருக ஆரம்பிச்சிடுங்க. நடுவில் ஒரு பூ விட்டுட்டு 3வது பூவில் சொருகிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு பூ வந்து நமக்கு வந்து மடங்கி வந்துடும். ஒரு 6-7 பூ கிட்ட நல்லா இழுத்து சொருகி விட்டுருங்க. அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க வயர் எல்லாமே கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு இது வந்து சொருகிட்டேன். இதே மாதிரியே எல்லா வயரையும் சொருகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாத்தையுமே சொருகி முடிச்சாச்சு. ஈவனாக கரெக்டாக அந்த 3வது பூலேருந்து சொருகிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பூ மட்டும் மடங்கி நமக்கு நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ எக்ஸஸாக இருக்க வயர் எல்லாமே கட் பண்ணி விட்டுடலாம். நான் கொஞ்சம் கீழே வரைக்குமே சொருகியிருக்கேன். உங்களுக்கு வயர் இருக்கிற வரைக்குமே நீங்கள் சொருகிட்டு அதுக்கப்புறமா பாதி வயர் இருந்தாலுமே கட் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5-6 பூ மட்டும் சொருகினா கூட போதும். நல்லா இழுத்து சொருகினீங்கன்னா பேஸ்கெட் வந்து நீட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதுக்காக தான்
இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் இந்த கூடைக்கான ஹேண்டில் வந்து எப்படி போடுறதுன்னு வீடியோ போடுறேன். நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுனாலுமே கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, வேணுன்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா கூடைகள் வந்து இனிமேல் நம்ம போடுவோம். அதே மாதிரி நம்ம சேனலில் 1 ரோலில் 2 ரோலெலாம் கூடை இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள்.